ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க. அதுவும் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குறைஞ்சி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து சூப்பராக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நான் வந்து மண்சட்டியில தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கன் மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகாய், இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடாமல் கொஞ்சமாக வந்து கல்லில் நான் இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன்னாவே ஸ்பெஷல் வந்து நம்ம தேங்காய் வந்து நம்ம அப்படியே நம்ம இப்போ போடுவோம், அரைச்சி சேர்க்க மாட்டோம். அதனால் அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மண்சட்டி வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம தண்ணி அவ்வளோவா சேர்த்து நம்ம வேக வைக்க மாட்டோம். நம்ம அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வதக்கி விடணும். அதனால் நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கடுகு, சீரகம், கொஞ்சமாக வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி வந்து நான் தட்டி அதில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 6 மிளகாய் வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாரி நான் சேர்த்துருக்கேன். உங்களுடைய மிளகாய் காரம் பொறுத்து நீங்க சேர்த்துக்கோங்க. இதில வந்து நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலான்னு எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். ஒன்லி நம்ம இந்த வரமிளகாயில இருக்கிற காரம், அந்த ஃப்ளேவர் மட்டும் தான் நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சேர்க்க போறோம். அதனால வந்து மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம சின்ன வெங்காயம் போடுறதுனால டக்குன்னு நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால வந்து நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கிறது நல்லது. பாருங்க, இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ரெசிபி வந்து நீங்க ரசம் சாதம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். வெறும் சாம்பார் இது தொட்டுக்க வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம சிக்கன வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ்க்கு இந்த அளவுக்கு நான் சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்க கூட சீக்கிரம் ஈஸியா செஞ்சிடலாங்க. அப்படி பேச்சுலர்ஸ்க்கு நம்ம ஏதாவது நம்ம ரைஸ் மட்டும் வச்சுட்டு, ரசம் வச்சுட்டு, இந்த மாரி பேச்சுலர்ஸ் எல்லாம் கூட நம்ம இந்த மாரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம எதையும் அரைக்க தேவையில்ல. அது எதையும் தேட தேவையில்ல. நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு சூப்பரா செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இப்போ இது கூடவே வந்து அந்த சிக்கனுக்கு தகுந்த அளவுக்கு நான் உப்பும், மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுவும் வந்து மஞ்சத்தூள் வாசனைலாம் போற அளவுக்கு கொஞ்சமா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்து விட்டுருக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் இன்னும் சேர்க்கல. அந்த சிக்கன் வதங்கும்போது வர தண்ணியே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்பளுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ட்ரையா தான் இருக்கும். நம்மளுக்கு கிரேவி மாரி இருக்காது. அதனால வந்து இது கூட வந்து ஒரு ஒரு 1/4 டம்ளரோட கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் நானு. பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த சிக்கன் வந்து இதிலேயே நல்லா வெந்துரும். சிக்கன் வந்து வேகுறதுக்கு நெறைய நேரம் எடுக்காது. குறைஞ்சது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருந்தாலே போதும். நீங்க இன்னும் பொடி பொடியா கட் பண்ணீங்கன்னா கூட இன்னும் நல்லாருக்கும். சூப்பரா இருக்கும் சிக்கன் சாப்பிடுறதுக்கு. குழந்தைங்களுக்கு வச்சு ஊட்டும்போது நல்லாருக்கும். பாருங்க, இப்ப பாருங்க, நல்லா தண்ணி வந்து விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா சிக்கனும் வெந்துருச்சு. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மிளகாவோட ஃப்ளேவர் அந்த கலர் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ கடைசியா வந்து தேங்காய் வந்து நான் நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஆக்சுவலா பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நல்லா நீட்டா வந்து கட் பண்ணி போடுவாங்க. நான் வந்து அந்த மாரி போட்டா குழந்தைங்க வந்து தனியா எடுத்து வச்சுருவாங்க. அதனால வந்து நான் இந்த மாரி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாரி வேணும்னாலும் நீங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியா வந்து தேங்காய் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி வைக்கலாம். அந்த தேங்காவோட ஃப்ளேவர், அந்த மிளகாவோட ஃப்ளேவர் அவ்ளோ சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கே. நீங்க ஈவினிங்கில வந்து இந்த மாரி ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும் இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். ஈவினிங்கில டீ, காஃபியோட கூட ஸ்நாக்ஸ் மாரி வச்சு சாப்பிட்லாம். சூப்பரா இருக்கும். பாருங்க, நம்மளுடைய பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு.
நல்லா ட்ரையாவும் வந்திருக்கு பாருங்க. அந்த ஃப்ளேவரே வந்து மிளகாவோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பரா இருக்கும். பாருங்க சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்ப இந்த சமயத்தில வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும் நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடும். டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபிய கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபில பார்க்கலாம். தேங்க் யூ.